அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 113. ஓம் ஒப்புயர்வற்ற ஒரு பொருள் போற்றிவோம். பரம்பொருளுக்கு ஒப்பான ஒரு பொருள் என எதையும் சொல்ல முடியாது. பரம்பொருளை விட உயர்வான பொருள் என எதையும் கூற முடியாது. தனக்கு உவமை இல்லாதான் என்று கடவுளை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஆதிபராசக்தியே பரம்பொருள் ஆதலின் அவளுக்கு ஒப்பான பொருளும் இல்லை, அவளை விட உயர்வான பொருளும் இல்லை என அவளது பரத்துவம் பற்றி பேசுகிறது இந்த மந்திரம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 114. ஓம் அனைத்துல சக்தி ஆனாய் போற்றிவோம். அன்னை ஆதிபராசக்தி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற மூவகை சக்தியும் உடையவள். அவளது இச்சாசக்தியாலே ஒடுங்கியிருந்த உலகம் வெளிப்பட்டு தோன்றுகிறது. உயிரினங்கள் வெளிப்படுகின்றன, பஞ்சபூதங்களும் தோன்றுகின்றன. கல்பகோடி காலத்திற்கு பிறகு அனைத்தும் ஒடுங்கிவிடுகின்றன. நெருப்பின் சூடு, நீரின் குளிர்ச்சி, பூமியின் திண்மை, வாயுவின் சலனம், சூரியனின் ஒளி, சந்திரனின் குளுமை என ஒவ்வொரு பொருளிலும் உள்ள சக்தி அவளே. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகள், இந்திரன் முதலான தேவர்கள், அஷ்டதிக்கு பாலர்கள் முதலியவர்களிடம் உள்ள சக்தியாகவும் அவர் தம் ஆயுதங்களின் சக்தியாகவும் இருப்பவள் அவளே. பலா, பாலா, அன்னபூரணி, சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, தாரா, புவனேஸ்வரி, காளி, சண்டி என பல்வேறு வடிவங்களில் தன்னை பிரித்து கொண்டு சக்தியை வெளிப்படுத்துபவளும் அவளே. ஒரு மனிதனிடம் அமைந்துள்ள மன வலிமை, உடல் வலிமை, ஞாபக சக்தி, தூக்கம், மேதாவித்தனம், புத்தி, சிந்தனை சக்தி, அமைதி, சாந்தம் என பல சக்திகளாக இருப்பவளும் அவளே. அது கருதியே அனைத்துல சக்தியும் ஆனாய் போற்றி என்று இந்த மந்திரம் போற்றுகிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.